ನಾವು ಬಹಳ ಜನ ಕೂತಿದೀವಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಶಬ್ದ ತೆಗೆದು ಹಾಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக, மோகனன் அவர்கள் சார்பாக எங்களுடைய அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ಬಂದಿರುವಂಥ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ಏಸು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ಸೇವೆಯ ಪರವಾಗಿಯೂ, ಮೋಹನ್ ಸಿಲ್ಲಾಜರ್ ಸಣ್ಣ ಅವರ ಪರವಾಗಿಯೂ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ತಂಡದ ಪರವಾಗಿಯೂ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸ್ವಾಗತಿಸಿ ಅಭಿನಂದಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. கடந்த முறை நாங்கள் இங்கு வந்திருந்தோம், ஹூப்ளி மீட்டிங்காக நாங்கள் வந்தோம். ನಾವು ಕಳೆದ ಬಾರಿ ಇಲ್ಲಿ ಹುಬ್ಳಿಗೆ ಮೀಟಿಂಗ್ಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವೇ ಬಂದಿದ್ವಿ. கூட்டம் ஒழுங்கு பண்ணின அந்த நாளிலே ஒரு துக்கமான செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு போனோம். ನಾವು ಕೂಟವನ್ನು ಆಯೋಜಿಸಿದಂಥ ದಿವಸದಲ್ಲಿ ದುಃಖಕರವಾದಂಥ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ ದುಃಖದಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ವಿ. அருமையான பாஸ்டர் அவங்களுடைய மரண செய்தியை நாங்கள் கேட்டபோது மிகுந்த துக்கத்தோடு இங்கே வந்து அவங்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து போனோம். ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಒಳ್ಳೆಯ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ದಂಥ ಅವರ ಮರಣದ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿ ನಮಗೆ ಬಹಳ ದುಃಖದಿಂದ ವ್ಯಥೆಪಟ್ಟು ನಾವು ಭಾರದಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಹೋದ್ವಿ. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைங்க மறுபடியும் இந்த ஹூப்ளி பட்டணத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டபடியினால், ಆದರೆ ಮತ್ತೆ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಪಟ್ಟಣದ ದೇವ ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಂಡದರಿಂದ மறுபடியும் இங்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மறுபடியும் இங்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ಮತ್ತೇನು ಇಲ್ಲಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த நாளிலும் ஆண்டோடைய சித்தப்படி உங்க மத்தியிலே வந்திருக்கிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಕೂಡ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. அருமையான பாஸ்டம்மா சுசிலா மைக்கேல் அவர்களுக்காகவும், ಪಾಸ್ಟರಮ್ಮ ಆಗಿರುವಂಥ ಸುಶೀಲಾ ಮೈಕಲ್ ಅವರವರಿಗಾಗಿಯೂ, குடும்பத்துக்காகவும், ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗಾಗಿಯೂ, சபை மக்கள் யாவருக்காகவும், ಸಭೆಯ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂಥ ಎಲ್ಲರಿಗಾಗಿಯೂ, எல்லாருக்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ಎಲ್ಲರಿಗಾಗಿಯೂ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த நாளிலும் ಈ ದಿವಸದಲ್ಲೂ ஆண்டவர் எங்களை கொண்டு வந்ததிலே, உங்க மத்தியிலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதிலே அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ದೇವರು ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಡಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೊಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக, ಆ ಉದ್ದೇಶವಾದದ್ದು ನೆರವೇರುವಂತೆ, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக, ದೇವರಿಗಿರುವಂತ ಯೋಜನೆಯಾದದ್ದು ನೆರವೇರುವಂತೆ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்பின ஆண்டவரே, ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಪ್ಪ. உங்க நாமத்தில் நாங்கள் எங்கு கூடினாலும், ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿರುವಂತ ದಿನವಾಗಿರಲಿ, அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕಳಿಸುವೆನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. இந்த தேவாலயத்துக்குள் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்கப்பா. ದೇವರೇ, ಈ ಆಲಯದ ಒಳಗಡೆ ನೀವು ಹಾದು ಬಂದಿದ್ದೀರಾ. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, நாங்கள் உங்களோடு பேசணும்ப்பா. ನಾವು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. உங்க திட்டம் எங்களிலே நிறைவேறுவதாக, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾದದ್ದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. உங்க சித்தம் எங்களிலே நிறைவேறுவதாக, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. உங்க சித்தம் இந்த பட்டணத்திலே நிறைவேறுவதாக, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾದದ್ದು ಈ ಜನಗಳ ಮೇಲೆ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. எல்லாவற்றையும் உங்க ஆளுக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே. ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆಯ ಒಳಗಡೆ ಕೊಡುತ್ತೇವೆ ದೇವರೇ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿಯೇ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. சில வருடங்களுக்கு முன்னால, ಕೆಲವು ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ மோகனன் அவங்க ಮೋಹನಣ್ಣ ಅವರನ್ನ எங்க 2 பேரையும் அழைத்தாங்க, என்னையும் சகோதரி வசந்தி பால் அவங்களையும். ಮೋಹನಣ್ಣ ಅವರು ನಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ಕೂಡ ವಸಂತಿ ಬಾನು ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಇಬ್ಬರನ್ನು ಕರೆದಿದ್ರು. ஒரு பொறுப்பை எங்க கையில கொடுத்தாங்க. ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಕೊಟ್ರು. அது என்னன்னு சொன்னா, ಅದು ಏನು ಅಂತಂದ್ರೆ, பெண்கள் மத்தியில நீங்க போய் ಹೆಂಗಸರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ஜெப குழுக்களை எழுப்ப வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪುಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು.
சின்ன சின்ன ஜெப குழுக்களாக அது இருக்கணும். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪುಗಳನ್ನಾಗಿ ಅವರನ್ನ ಮಾಡಿಸಬೇಕು. ஏன் ஆண்டவர் அண்ணன் அந்த பொறுப்பை எங்க கையில கொடுத்தார் என்று சொன்னால், ಯಾಕೆ ಅಣ್ಣ ಅವರು ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಕೊಟ್ಟರು ಅಂತಂದ್ರೆ, நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வருஷ முடிவிலே கூடி ஜெபிப்பது வழக்கம். ನಾವು ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ವರ್ಷದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಒಂದು ವಾಡಿಕೆ. அப்ப ஆண்டவர் எங்களோடு பேசினது நிமித்தமாக, ಆಗ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, பெண்களை குறித்து எங்களோடு பேசினது நிமித்தமாக, ದೇವರು ಹೆಂಗಸರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ஆண்டவர் சொன்னதின்படி ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ அந்த பொறுப்பை எங்க கையில கொடுத்தார். ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ್ವಿ. ஆனால் என்ன செய்வது, ಆದ್ರೆ ಏನು ಮಾಡೋದು, எங்கு போவது என்று தெரியாது. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாரை சந்திப்பது என்றும் தெரியாது. ಯಾರನ್ನ ಸಂಧಿಸೋದು ಅಂತ ಕೂಡ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே, ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் ದೇವರು சித்தப்படி, அவரோட திட்டத்தின்படி, ದೇವರು ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ, ಅವರ ಯೋಜನೆಯ ಪ್ರಕಾರ கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. அதன்படி ಅದರ ಪ್ರಕಾರ நாங்கள் ತಮಿಳುನಾಡು, ಕೇರಳ, ಆಂಧ್ರ, ಕರ್ನಾಟಕ 4 மாநிலங்களுக்கும் சென்று 4 ರಾಜ್ಯದ ಒಳಗೂ ಹೋಗಿ பெண்களை கூட்டி சேர்த்து ಹೆಂಗಸರನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಸಿ ಸೇರಿಸಿ இதுவரைக்கும் 2000க்கும் அதிகமான ஜெபக்குழுக்களை எழுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2000ಕ್ಕೂ ಅಧಿಕವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪುಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த ஜெபக்குழுவிலே, ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪುಗಳಲ್ಲಿ 15000க்கும் அதிகமான பெண்கள் இணைந்திருக்கிறாங்க. ಅಧಿಕವಾದಂತ ಹೆಂಗಸರು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಇದರ ಒಳಗಡೆ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದಾರೆ. இது மனிதனுடைய திட்டம் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ ಯೋಜನೆಯಲ್ಲ, தேவ திட்டம். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. கடைசி காலம் ಇದು ಕೊನೆಯ ಕಾಲ, ஆண்டவருடைய வருகையின் காலம். ಇದು ದೇವರ ಬರುವಿಕೆಯ ಕಾಲ. இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். ದೇವರು ದೇಶದ ಮೇಲೆ ಬರಲಿದ್ದಾರೆ. அதற்கு முன்பாக ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನವಾದದ್ದು ಬರಲಿದೆ. அப்ப இந்த தேசம் ஆயத்தப்பட வேண்டும். ಹಾಗಾದರೆ ಈ ದೇಶವಾದದ್ದು ಆಯತ್ತ ಪಡಬೇಕಾಗಿದೆ. சபைகள் ஆயத்தப்பட வேண்டும். ಸಭೆಗಳು ಆಯತ್ತ ಪಡಬೇಕಾಗಿದೆ. தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். ದೇವ ಮಕ್ಕಳು ಆಯತ್ತ ಪಡಬೇಕಾಗಿದೆ. அப்ப ஆண்டவர் சொன்னார், ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீங்க பெண்கள் மத்தியில போய் ஜெபக்குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். ನೀವು ಹೆಂಗಸರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಗುಂಪುಗಳನ್ನು ನೀವು ಏರ್ಪಡಿಸಬೇಕು. நீங்கள் போகிற இடமெல்லாம் நான் பெண்களை கூட்டி சேர்ப்பேன். ನೀವು ಹೋಗುವಂತೆಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ ಹೆಂಗಸರನ್ನ ನಾನು ಕೂಡಿಸಿ ಸೇರಿಸ್ತೇನೆ. அவங்களுக்கு மத்தியிலே நான் ஜெபிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். ಅವರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರನ್ನ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர்கள் முழங்கால் எனக்கு வேண்டும். ಅವರುಗಳ ಮೊಣಕಾಲುಗಳು ನನಗೆ ಬೇಕು. அவர்களுடைய கண்ணீர் எனக்கு வேண்டும். ಅವರುಗಳ ಕಣ್ಣೀರು ನನಗೆ ಬೇಕು. ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக, ದೇವರು ಹೇಳಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ மோகனன் அந்த பொறுப்பை எங்க கையில கொடுத்தார். ಮೋಹನಣ್ಣ ಅವರು ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. அதன்படிதான், ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ நாங்கள் பல இடங்களுக்கு சென்று ನಾವು ಹಲವು ಜಾಗಗಳಿಗೆ ಹೋಗಿ இப்படிப்பட்ட தெபோரால் எழுப்புதல், பெண்கள் எழுப்புதல் ஜெபக்குழு என்று ஏற்படுத்தி வருகிறோம். ತೆಬೋರಳ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯ ತಂಡಗಳನ್ನು ನಾವು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதன்படிதான் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ನಾವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೀವಿ. அப்ப இது மனிதன் ஏற்படுத்தின திட்டம் அல்ல. ಹಾಗಾದರೆ ಇದು ಮನುಷ್ಯನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ಚಿತ್ತ ಅಲ್ಲ. இது தேவ திட்டம் நிறைவேறி வருகிறது. ಇದು ದೇವರಿಂದ ನೆರವೇರುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் சொன்னபடி, ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ எல்லாரையும் கர்த்தரே அழைத்து வந்திருக்கிறார். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ಕರ್ತನೇ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. எங்களையும் 4 மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅನೇಕ ಜಾಗಗಳಿಂದ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்ப இதை பார்க்கும் பொழுது, ಇದನ್ನ ನೋಡುವಾಗ கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது. ಕರ್ತನ ಚಿತ್ತವಾದದ್ದು ನೆರವೇರಲಿದೆ. நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ನೀವುಗಳು ದೇವರಿಗೆ ಬೇಕು. உங்க கண்ணீர் இயேசுவுக்கு வேண்டும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. இந்த எழுப்புதல் காலத்திலே, ಈ ಉಜ್ಜೀವನದ ಕಾಲದಲ್ಲಿ ஆண்டவருக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும். ದೇವರಿಗೆ ನೀವು ಮಾಡುವಂತ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕು.
ஏனென்றால் இது கடைசி காலம். ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ಇದು ಕಡೆಯ ಕಾಲ, இது வருகையின் காலம். ಇದು ಬರುವಿಕೆಯ ಕಾಲ. ಅದಕ್ಕೆ முன்பாக ஆண்டவர் தேசத்திலே எழுப்புதலை ಅನುಪ வேண்டும். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ದೇಶದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸಬೇಕು. ಯೇಸು இந்த ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಲಾವಿನ ನಾட்களிலே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ பாடு மரண வேளை வந்தபோது ಪಾಡು ತುಂಬಿದಂತ ಮರಣದ ಸಮಯವಾದದ್ದು ಬಂದಾಗ ஆண்டவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டாலும், ದೇವರು 12 ಶಿಷ್ಯರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು ಕೂಡ, அதிலே 3 சீசர்களை தெரிந்து கொண்டு ಅದರಲ್ಲಿಯೂ 3 ಶಿಷ್ಯರನ್ನು ಅವರ ಒಳಗಡೆ ಆರಿಸಿಕೊಂಡು அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். ಅವರ ಸಮೇತವಾಗಿ ಗೆತ್ಸೆಮನೆಯ ತೋಟದ ಒಳಗಡೆ ಹೋದ್ರು. ஏன் அங்கு போனார்? ಯಾಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು? அவருக்கு பாடு மரண துக்கம் அவரை நெருக்கியது. ಪಾಡಿನ ಆ ಮರಣವಾದದ್ದು, ಅದರ ದುಃಖವಾದದ್ದು ಅವರನ್ನ ಹತ್ತಿರವಾಗಿ ಅದುಮಿತು. அவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போக காரணம் என்ன? ಆ 3 ಜನಗಳನ್ನ ದೇವರು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? அந்த 12 பேரிலும் 3 பேரை ஆண்டவர் தனித்து அழைத்து கொண்டு போனார். ಆ 12 ಜನರಲ್ಲಿ 3 ಜನರನ್ನ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಕರೆಕೊಂಡು ಹೋದ್ರು. எதற்கு ஆண்டவர் அங்கு அழைத்து கொண்டு போனார்? ಏನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನಲ್ಲಿ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು? ಯೇಸುವಿನ ಆತ್ಮ ಮರಣಕ್ಕೆ ಏದುವಾದ ದುಃಖಂ ಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ಆತ್ಮವಾದದ್ದು ಮರಣಕ್ಕೆ ಏದುವಾದಂತ ಒಂದು ದುಃಖದ ಒಳಗಡೆ ಇತ್ತು. ஆகவே அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று நம்பி அவர்களை அழைத்து கொண்டு போனார். ಆದುದರಿಂದಲೇ ಇವರುಗಳು ನನ್ನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನುವಂತ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆನೇ ಕರೆಕೊಂಡು ಹೋದ್ರು. ஆண்டவர் அந்த சீசர்களை பார்த்து சொன்னார், ದೇವರು ಆ ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். ನೀವು ನನ್ನೊಂದಿಗೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ನನ್ನ ಆತ್ಮವಾದದ್ದು ಮರಣಕ್ಕೆ ಏದುವಾದಂತ ಒಂದು ದುಃಖದಲ್ಲಿ ಮುಳುಗಿದೆ. அதனால நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನೀವುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದರು. ஆண்டவர் சற்று அப்புறம் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ದೇವರು ಸ್ವಲ್ಪ ದೂರವಾಗಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ರು. ஆனால் சீசர்களை வந்து பார்த்த பொழுதோ, ಆದರೆ ಶಿಷ್ಯರುಗಳನ್ನೆಲ್ಲ ಬಂದು ನೋಡುವಾಗಲೂ சீசர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவர் அவர்களை பார்த்த பொழுது, ದೇವರು ಅವರನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದು ನೋಡುವಾಗ நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 ಗಂಟೆಯಾದರೂ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ನನ್ನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದಾ? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, ನೀವುಗಳು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗದಂತೆ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ಆತ್ಮವಾದದ್ದು ಉತ್ಸಾಹದಿಂದ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, மாமிசம் பலவீனம் உள்ளது என்றார். ಆದರೆ ಶರೀರವು ಅದು ಬಲಹೀನವಾಗಿದೆ. ஆண்டவர் மறுபடியும் சற்றாப்புறம் போய் ಮತ್ತೇನು ದೇವರು ಸ್ವಲ್ಪ ದೂರವಾಗಿ ಹೋಗಿ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். ಈ ಪಾತ್ರೆಯಾದದ್ದು ನನ್ನಿಂದ ನೀಗುವುದಾದರೆ ನೀಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. மறுபடியும் வந்து பார்த்தால் ಮತ್ತೇನು ಬಂದು ನೋಡಿದ್ರು, சீசர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாங்க. ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಿದ್ರಿಸ್ತಾ ಇದ್ರು. தூங்கிக் கொண்டிருந்தாங்க. ಅವರುಗಳು ನಿದ್ರಿಸ್ತಾ ಇದ್ರು. நித்திரை மயக்கத்துல இருந்தாங்க. ಅವರುಗಳು ನಿದ್ರೆಯ ಮಂಪಿನಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆண்டவர் மறுபடியும் அவர்களை பார்த்து சொன்னார், ದೇವರು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬಂದು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು, நீங்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறீங்க. ನೀವುಗಳು ನಿದ್ರೆಯ ಮಂಪಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். ನೀವು 1 ಗಂಟೆಯಾದರೂ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. 3ஆம் தரம் ஆண்டவர் போய் சொன்னார், அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க. ಅವರುಗಳು 3ನೇ ಸಾರಿ ಹೋಗಿ ಹೇಳುವಾಗಲೂ ಕೂಡ ಅವರುಗಳು ನಿದ್ರಿಸ್ತಾ ಇದ್ರು. அப்ப வந்து பார்த்தால், ಆಗ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ அவங்க அந்த நித்திரை பண்ணி இளைப்பாரி கொண்டு இருக்கிறதை கண்ட பொழுது, ಅವರುಗಳು ನಿದ್ರೆಯ ಮಂಪಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ನಿದ್ದೆಯನ್ನ ನೋಡಿ ஆண்டவர் சொன்னார் அவங்கள பார்த்து, ದೇವರು ಅವರಿಗೆ ಹೇಳಿದರು, என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿ ಕೊಡುವವನು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப நீங்க என்னோட வேலை வந்து விட்டது.
ಹಾಗಾದರೆ ನನ್ನ ಸಮಯ ಬಂದಾಗಿದೆ, நீ தூங்குங்கன்னு சொன்னாரு. ನೀವುಗಳು ನಿದ್ರೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ಈ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுவரைக்கும் இயேசு அப்படி யாரையும் தேடி வரவில்லை. ಇದುವರೆಗೂ ಯೇಸು ಯಾರನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿಲ್ಲ. இன்றைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ಇವತ್ತು ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. எதுக்காக அவர் தேடி வந்திருக்கிறார்? ಅವರು ಏನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ? நான் இந்த உலகத்துக்கு சீக்கிரமாய் வரப்போகிறேன். ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದ್ದೇನೆ. சபைகள் ஆயத்தப்பட வேண்டும். ಸಭೆಗಳು ಸಿದ್ಧವಾಗಬೇಕಾಗಿದೆ. தேசம் ஆயத்தப்பட வேண்டும். ದೇಶಗಳು ಆಯತ್ತವಾಗಬೇಕಾಗಿದೆ. அதற்கு முன்பாக ஜெபிக்கிற பிள்ளைகள் எனக்கு வேண்டும். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. என் சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் எனக்கு வேண்டும். ನನ್ನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾಲ ಕಳೆದು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಂತ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಬೇಕು. என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க மாட்டாயா என்று ஆண்டவர் தேடி ನನ್ನ வந்திருக்கிறார். ಮಗಳೇ, 1 ಗಂಟೆಯಾದರೂ ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಲಾರೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳ್ರಿ. ஆண்டவர் பார்க்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் கேட்கிறார். ದೇವರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய கண்ணீர், உங்களோட கண்ணீர் ஆண்டவருக்கு வேண்டும். ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಅದು ಬೇಕಾಗಿದೆ. இப்ப ஆண்டவர் எதற்காக இந்த ஜெபிக்கும்படி விரும்புகிறார் என்றால், ದೇವರು ನಾವು ಏನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ದೇವರು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ದೇವರು ಹೇಳಿದಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾವು ತಿಳಿಯಪಡಿಸ್ತೇವೆ. எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಹೇಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அத்தியாவசியமான காரியங்களை மட்டும் சொல்லி ಅತ್ಯವಶ್ಯಕವಾದಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರವೇ ಹೇಳಿ நாம் அதன்படி ஜெபிக்க போகிறோம். ನಾವುಗಳು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. ஜெபம் இன்றைக்கோடு முடிவது அல்ல. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಾದದ್ದು ಇವತ್ತಿನೊಂದಿಗೆ ಮುಗಿಯುವಂತದ್ದಲ್ಲ. இதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிக்க வேண்டும். ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಾರಕ್ಕೆ 1 ದಿವಸ 1 ಗಂಟೆಯಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அதற்கு தான் இந்த ஜெபம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, இது எழுப்புதல் காலம். ಇದು ಉಜ್ಜೀವನದ ಕಾಲ. இந்த எழுப்புதல் காலத்திலே ಈ ಉಜ್ಜೀವನದ ಕಾಲದಲ್ಲಿ திரளான ஜனங்கள், ಏರಳವಾದಂತ ಜನಗಳು திடீரென்று தங்கள் மனதிலே குத்துண்டவர்களாக, ಅವರ ಎದೆಯಲ್ಲಿ ಅವರು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, பாவ உணர்வடைந்து, ಆ ಪಾಪದ ಅರಿವು ಉಂಟಾಗಿ, தங்களை கட்டுப்படுத்த முடியாமல், ಅವರುಗಳಿಂದ ಕಟ್ಟುಪಾಡಿನಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗದಂತೆ தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து, ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿ, தங்கள் நெஞ்சிலும் நெற்றியிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு, ಅವರ ಎದೆಯ ಮೇಲೂ ಹಣೆಯ ಮೇಲೂ ಅವರ ಹೆಗಲ ಮೇಲೂ ಒಡೆದುಕೊಂಡು, தங்கள் பாவத்துக்காக மனம் கசந்து அழுவார்கள். ಅವರು ತಮ್ಮ ಪಾಪದ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮನ ಕುಗ್ಗಿ ಅವರುಗಳು ಅಳುತ್ತಾರೆ. சிலர் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறுவார்கள். ಕೆಲವರು ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಅರಿದುಕೊಂಡು ಅವರು ಅಳುತ್ತಾರೆ. தங்கள் அழுகையும் கதறுதலையும் நிறுத்த முடியாமல் பல மணி நேரங்கள் அது நீடிக்கும். ಅದು ನಿಲ್ಲಿಸಲು ಆಗದಂತೆ ಹಲವು ಗಂಟೆಗಳ ಕಾಲದವರೆಗೂ ಅದು ಎಳೆಯುತ್ತಾ ಇರುತ್ತೆ. நீங்கள் ஜெபியுங்கள். ನೀವುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவர் சொன்னார். ದೇವರು ಹೇಳಿದ್ರು. அப்ப இதன்படிதான் ಹಾಗಾದ್ರೆ ಇದರ ಪ್ರಕಾರ ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ನಾವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. காரியங்கள் நடக்க போகிறது. ಈ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಸಂಭವಿಸಲಿದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இது கடைசி காலம். ಇದು ಕಡೆಯ ಕಾಲ. ஒரு மகிமையான அலை வரப்போகிறது. ಒಂದು ಮಹಿಮೆಯಾದಂತ ಅಲೆಯಾದದ್ದು ಬರಲಿದೆ. நீங்கள் முன்பு எப்போதும் பார்த்திராத கடைசி கால எழுப்புதல் அதுவாயிருக்கும். ಇದುವರೆಗೂ ನೀವು ಕಾಣದೇ ಇದ್ದಂತ ಒಂದು ಕೊನೆಯ ಕಾಲದ ಉಜ್ಜೀವನ ಅದಾಗಿರುತ್ತೆ. நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட எழுப்புதல், ಇದುವರೆಗೂ ನೀವು ಅದರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿರುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் விட பயங்கரமானதும், ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಭಯಂಕರವಾದದ್ದು, வேகமுள்ளதும்,
ವೇಗವುಳ್ಳதும் ಅದು ತೀವ್ರವಾದದ್ದು, விருத்தியாக்குகிறதும் ಅದು ವೃದ್ಧಿಪಡಿಸುವಂತದ್ದು, சுழன்று ஓடுகிற காற்றை போல இருக்கும். ಅದು ಸುಂಟರ ಗಾಳಿಯ ವೇಗದ ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. இந்த கடைசி கால எழுப்புதல், ಈ ಕಡೆಯ ಕಾಲದ ಉಜ್ಜೀವನ அலையிலே என் வல்லமையில் ஜனங்களுக்கும் ಇರುವಂತ ದುಃಖದಲ್ಲಿ ಇರುವಂತ ನನ್ನ ಜನಗಳಿಗೂ ஜாதிகளுக்கு மெய்பித்து நிரூபித்து காண்பிப்பார்கள். ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರದನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. கடைசி கால எழுப்புதலில் வீரர்கள் கண்களை திறந்தவர்களாக இருப்பார்கள். ಕಡೆಯ ಕಾಲದ ಆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವರುಗಳಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. தேசத்தின் கண்களை திறக்கவும், ಈ ದೇಶದಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕೂ, அடைக்கப்பட்ட கண்களை திறக்கவும், ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕೂ, அவிசுவாச கண்களை திறக்கவும், ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರುವಂತ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವುದಕ್ಕೂ, அவர்களுடைய கரங்களிலே என் வல்லமைகளும் வரங்களும் அருளப்படும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬಲವಾದದ್ದು ನೀಡಲ್ಪಡಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த எழுப்புதல் ಈ ಉಜ್ಜೀವನ தென் மாநில எழுப்புதல், தென் கோடியிலிருந்து தான் எழும்பும். ಇದು ದಕ್ಷಿಣ ಪ್ರಾಂತ್ಯದಿಂದ ಒಂದು ಕಡೆಯ ಭಾಗದಿಂದಲೇ ಆರಂಭವಾಗಲಿದೆ. அதிலே நீங்களும் பங்காளிகள், ಅದರಲ್ಲಿ ನೀವುಗಳು ಕೂಡ ಪಾಲುಗಾರರು. தென்கோடியிலிருந்து ஒரு கூட்டம் மக்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். ದಕ್ಷಿಣ ಭಾಗದಿಂದ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನಗಳು ಅವರುಗಳು ಎದ್ದೇಳಲಿದ್ದಾರೆ. ஆதியிலே உண்டான எழுப்புதல், ಇದು ಆದಿಯಲ್ಲಿ ಉಂಟಾದಂತ ಒಂದು ಉಜ್ಜೀವನ இந்த நாட்களில் உண்டாக போகிறது. ಅದು ಈ ದಿವಸದಲ್ಲಿಯೂ ಮತ್ತೆ ಉಂಟಾಗಲಿದೆ. தேச தலைவர்கள், ದೇಶದ ಮುಖ್ಯಸ್ಥರು ரட்சிக்கப்படும்படியாக ಅವರುಗಳು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆ கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅವರುಗಳ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಉಳ್ಳದ್ದಾಗಿದೆ. உங்கள் கண்கள் காணும்படியாக ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣುವ ಹಾಗೆ அவர்களை ரட்சித்து ಅವರುಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಿ எனக்கு சாட்சியாக நான் நிறுத்துவேன். ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾನು ನಿಲ್ಲಿಸುವೆನು. தென் மண்டலம் என் மூலமாக மகிமைப்பட போகிறது. தென் மாநிலங்கள் என் மூலமாக மகிமை. ದಕ್ಷಿಣ ಪ್ರಾಂತ್ಯದ ಅನೇಕ ಜಾಗದ ಜನಾಂಗಗಳು ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದು ಸೇರಲಿದೆ. நான் சமாதானத்தின் தேவனாக, ನಾನು ಸಮಾಧಾನದ ದೇವನಾಗಿ தென் மாநிலங்களுக்குள் கடந்து வருவேன். ನಾನು ದಕ್ಷಿಣ ಪ್ರಾಂತ್ಯದ ಒಳಗಡೆ ಹಾದು ಬರುವೆನು. என் மகிமையை ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು வேறொருவருக்கும் கொடேன். ನಾನು ಬೇರೆಯವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. எழுப்புதலை சந்திக்கவிருக்கும் ஜனங்கள், எழுப்புதலை சந்திக்கவிருக்கும் ஜனங்கள், ಆ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಿರುವಂತ ಜನಗಳು, ரத்தத்தை சிந்த தீவிரித்தவர்கள், ಅವರುಗಳು ரத்தத்தை சிந்த தீவிரித்தவர்கள், ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸುವುದಕ್ಕೆ ತೀವ್ರವಾಗಿ ಇರುವಂತವರು, சமுதாயத்தின் அடிப்படையில் கிரியை செய்கிறவர்கள், சமுதாயத்தின் அடிமட்டத்தில் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் கிரியை செய்தவர்கள், ಸಮುದಾಯದ ಅಡಿಪಾಯದಲ್ಲಿ ಅದರ ಅಳಿವಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತವರು, மாவீட்டை விலை பேசிய வேசி கள்ளர்கள், ವೇಶ್ಯೆಗಾರರು, ಇದರ ಒಳಗಡೆ ಮಾಟಗಾರರು, ವೇಶ್ಯೆಗಾರರು, விபச்சாரக்காரர்கள், ವ್ಯಭಿಚಾರಿಗಳು, கொடிய மனமுடையவர்கள், ಕಠಿಣವಾದಂತ ಹೃದಯವುಳ್ಳವರು, இந்த மாதிரி மக்களை கர்த்தர் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದಂತ ಜನಗಳನ್ನ ನಾನು ಸಂಧಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಮಾತು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கள்ளத்தனமாக ஆதாயத்தை தேடி, ಕಳ್ಳತನವಾಗಿ ಆದಾಯವನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು, சாராயத்தை நாடி குடிப்பவர்களை, ಸಾರಾಯನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಅದನ್ನ ಕುಡಿಯುವುದು ಅಲಿಯುವಂತವರನ್ನು, எந்தவித பிடிப்பும் இல்லாத மக்களை, ಯಾವುದೇ ಒಂದು ಹಿಡಿತವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು, அலைந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட திரளான மக்கள் இந்த பூமியில் உண்டே. ಅಲಿಯುತ್ತಾ ಇರುವಂತ ಈ ರೀತಿಯಾದಂತ ಏರಳವಾದಂತ ಮಕ್ಕಳು ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், ಕರ್ತನಾಗಿರುವಂತ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, என் கண்கள் அவர்களை பார்த்து விட்டது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿದ್ದಾಯಿತು. அவர்கள் இந்த திரளான ஜனங்கள் எழும்புவார்கள். ಅವರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏರಳವಾದಂತ ಜನಗಳು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ನನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರವಾಗಿ அவர்கள் புறப்படுவார்கள். ಅವರುಗಳು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡುತ್ತಾರೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ வேசிக்கல்லரோ, ವೇಶ್ಯೆಗಾರರು, விபச்சாரக்காரரோ, ವ್ಯಭಿಚಾರಿಗಳು உங்களுக்கு முன்பாக ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಮುಂದೆಗಡೆ பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை ಪರಲೋಕದ ಒಳಗಡೆ ಅವರುಗಳು ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನುವಂತ ಮಾತು
உன் தேசத்தில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது கர்த்தரோட வார்த்தை. ಇದು ಕರ್ತನ ಮಾತು. கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸಿದಂತ ಒಂದು ಮಾತು. கர்த்தர் சொன்னார், ಕರ್ತನು ಹೇಳಿದರು, வீதியிலே படுத்து ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಮಲಗಿ வீதியிலே குடும்பம் நடத்தி ಬೀದಿಯಲ್ಲೇ ಕುಟುಂಬವನ್ನ ನಡೆಸಿ வீதிகளிலே சமைத்து ಬೀದಿಯಲ್ಲೇ ಅಡುಗೆ ಮಾಡಿ வீதிகளிலே பிள்ளைகளை வளர்த்து ಬೀದಿಗಳಲ್ಲೇ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸಿ வீதிகளிலே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களிலிருந்து ಬೀದಿಯಲ್ಲೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತೆ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಈ ಮಕ್ಕಳ ಗುಂಪುಗಳಿಂದ இந்த ஜனங்களின் தீர்க்கதரிசிகள் புறப்படுவார்களா? ಇವರುಗಳ ಮಧ್ಯದಿಂದ ಪ್ರವಾದಿಗಳು ಹೊರಡುತ್ತಾರೋ? இந்த ஜனங்களின் சுவிசேஷங்கள் எழும்புவார்களா? ಇವರುಗಳ ಮಧ್ಯದೊಳಗಿಂದ ಪ್ರವಾದಿಗಳು ಹೊರಡುತ್ತಾರೋ? இந்த ஜனங்களின் அப்போஸ்தலர்கள் புறப்படுவார்களாக? ಈ ಜನಗಳ ಮಧ್ಯದೊಳಗಿಂದ ಬೋಧಕರು ಹೊರಡುತ್ತಾರೋ? என் மகனே, நீ என்ன சொல்லுகிறாய் ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் கேட்கும் பொழுது, ದೇವರದನ್ನ ಕೇಳುವಾಗ, உன் கண்கள் அது நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನ ಕಾಣುವವು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. உன் கண்கள் அதை காணும் என்று கர்த்தர் சொன்னார். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅವುಗಳನ್ನ ಕಾಣುವವು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ இப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவிலே ಇಂಥ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆண்டவர் சுவிசேஷங்களை எழுப்ப போகிறார். ದೇವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அதற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. தங்களுடைய முதுகுகளிலும் ಅವರುಗಳ ಹೆಗಲ ಮೇಲೂ இடுப்புகளிலும் ಅವರ ಸ್ವಂಟಗಳಲ್ಲೂ பட்டயத்தை சொருவிக்கொண்டு ಅವರು ಖೇಡ್ಯವನ್ನ ಇರಿದುಕೊಂಡು வாழ்ந்தவர்கள் ಜೀವಿಸಿದವರು இனி வேதாகமத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். ಇನ್ನು ಮುಂದೆ ಅವರ ಕೈನಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. அப்படிப்பட்ட மக்கள் எழும்புவார்களா என்று நினைக்கலாம். ಆ ರೀತಿಯಾದಂತ ಮಕ್ಕಳು ಎದ್ದೇಳುತ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೀವು இது ನೆನೆಸಬಹುದು. எப்படி நடக்குமா என்று உன் மனதிலே எண்ணலாம். ಇದನ್ನ ಈಗ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತೋ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸಬಹುದು. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் எதையும் எப்படியும் எப்பொழுதும் மாற்ற அதிகாரம் ಉடைಯவர். ನಾನು ಯಾವುದನ್ನು ಬೇಕಾದರೂ ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನು. நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நான் ஜனங்களை சந்திக்கிறவர். ನಾನು ಜನಗಳನ್ನ ಸಂಧಿಸುವವನು. மந்திரவாதிகள் சந்திக்கப்படுவாங்க, ಮಂತ್ರವಾದಿಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡ್ತಾರೆ, சாமியார்கள் சந்திக்கப்படுவாங்க, ಸ್ವಾಮೀಜಿಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡ್ತಾರೆ, ரிஷிகள் சந்திக்கப்படுவார்கள். ಋಷಿ ಮುನಿಗಳೆಲ್ಲ ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த காலம் வந்துவிட்டது. ಆ ಕಾಲವಾದದ್ದು ಸಮೀಪವಾಗಿದೆ. காலம் வந்துவிட்டது. ಆ ಕಾಲವಾದದ್ದು ಬಂದಾಗಿದೆ. தங்களுடைய புத்தகங்களை நெருப்பிலே போட்டு எரிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ಅವರುಗಳ ಅಪರಾಧಗಳನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಸುಡುವುದನ್ನ ನೀವು ಕಾಣುತ್ತೀರ. உன் தேசம் காணும். ನಿನ್ನ ದೇಶವು ಕಾಣಲಿದೆ. உன் கண்களால் பார்ப்பீர்கள். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅವುಗಳನ್ನ ಕಾಣುತ್ತೀರ. எது மெய்யான தேவன் என்று அறியாமல் ಅದು ವಿರೋಧಿಸುವಂತ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಅರಿಯದಂತೆ மாயை பின்பற்றி ನನ್ನನ್ನ ಬಂದು ಹಿಂಬಾಲಿಸಿ தங்கள் சரீரத்தை ஒடுக்கி ಅವರ ಶರೀರಗಳನ್ನ ಕುಗ್ಗಿಸಿಕೊಂಡು கண்மலை வெடுப்புகளிலே காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள். ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಎಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳುಗಳು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த மக்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ಆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கிறிஸ்துவே தேவன் என்று அவர்களை அறிக்கை பண்ணுவார்கள். ಕ್ರಿಸ್ತುವೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರುಗಳು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. நான் அவர்களை கொண்டு வருவேன். ನಾನೇ ಅವರುಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುವೆನು. நான் தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை பண்ணுவார்கள். ನಾನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರುಗಳು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் கர்த்தர், ನಾನೇ ಕರ್ತನು, நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ಮಾರ್ಪಡದಾತನು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்காக ಹಾಗಾದರೆ ಇಂಥ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ஒரு கூட்ட மக்கள் எழும்பி ஜெபிக்க வேண்டும். ಒಂದು ಕೂಟ ಮಕ್ಕಳು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்ப அதுக்கு முன்பாக ಹಾಗಾದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப சித்தம் வைத்திருக்கிறார். ದೇವರು ಉಜ್ಜೀವನವನ್ನ ಕಳಿಸುವುದಕ್ಕೆ ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. 7 விதமான எழுப்புதலாக இருக்கும். ಅದು 7 ರೀತಿಯಾದಂತ ಉಜ್ಜೀವನವಾಗಿರುತ್ತೆ. ஜெப எழுப்புதல், ಪ್ರಾರ್ಥನೆಯ ಉಜ್ಜೀವನ, சுத்திகரிப்பின் எழுப்புதல், ಶುದ್ಧೀಕರಣದ ಉಜ್ಜೀವನ, வல்லமையின் எழுப்புதல், ಮಹತ್ವದ ಉಜ್ಜೀವನ, ரட்சிப்பின் எழுப்புதல், ರಕ್ಷಣೆಯ ಉಜ್ಜೀವನ, வசன எழுப்புதல், ವಚನಗಳ ಉಜ್ಜೀವನ, சுவிசேஷ எழுப்புதல், ಸ್ವಾರ್ಥೆಯ ಉಜ್ಜೀವನ, மகிமையின் எழுப்புதல். ಮಹಿಮೆಯ
ಉಜ್ಜೀವನ. இந்த எழுப்புதல் இந்தியா முழுவதும் பரவ போகிறது. ಈ ಉಜ್ಜೀವನವಾದದ್ದು ಇಂಡಿಯಾ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಹರಡಲಿದೆ. இஸ்ரேல் முழுவதும் பரவ போகிறது. ಅದು ಇಸ್ರೇಲ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹರಡಲಿದೆ. உலகம் முழுவதும் பரவ போகிறது. ಅದು ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹರಡಿಕೊಳ್ಳಲಿದೆ. இதை அறிந்த பிசாசு, ಇದನ್ನ ಅರಿತುಕೊಂಡಂತ ಸೈತಾನನು, ஆண்டவர் எழுப்புதலை அனுப்புவதற்கு முன்பாக ದೇವರು ಈ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಕಳುಹಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ஒரு போலியான எழுப்புதலை கொண்டு வர அவனும் தீவிரிக்கிறான். ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಕಳುಹಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೆ ಅವನು ತೀವ್ರವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப நம்ம அதுக்கு முன்னால ஜெபிக்க வேண்டியது அவசியம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವುಗಳು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯ. ஆகவேதான் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி, ಆದುದರಿಂದಲೇ ದೇವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಿ, என் மக்களை கூட்டி சேர், ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಸಿ ಸೇರಿಸಿ இந்த காரியத்தை தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஜெபிக்க வை. ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿ ಅವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡು. அவங்க ஜெபிக்கும் பொழுது ಅವರುಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ சாத்தானுடைய தந்திரங்களை நான் வெளிப்படுத்துவேன். ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳನ್ನ ನಾನು ಪ್ರಕಟಪಡಿಸುವೆನು. அவர்கள் ஜெபம் வேண்டும், எனக்கு வேண்டும். ಅವರುಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ ನನಗೆ ಬೇಕು. இந்த மக்களுக்காக அழுகிறவர்கள் வேண்டும். ಈ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು ಬೇಕು. சாத்தான் அனுப்ப போகிற அந்த போலியான எழுப்புதலை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். ಸೈತಾನನು ಕಳಿಸುವಂತ ಈ ಸುಳ್ಳಾದಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಈ ಜನರು ಅರಿಯಬೇಕು. முதலில் தோன்றுகிற இந்த எழுப்புதல், ಮೊದಲಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಈ ಉಜ್ಜೀವನ இந்தியாவிலே ಈ ಇಂಡಿಯಾನಲ್ಲಿ சாத்தானால் தோன்ற போகிற ஒரு போலியான எழுப்புதல், ಸೈತಾನನಿಂದ ಕಾಣಿಸುವಂತ ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಉಜ್ಜೀವನ. ஆனால் ಆದರೆ அதை ஜனங்கள் நம்பும்படியாக, ಅದನ್ನ ಈ ಜನಗಳು ನಂಬುವಂತೆ அது மாதிரி எழுப்புதலை போல காணப்படும். ಅದು ಕೂಡ ಒಂದು ಮಾದರಿಯಾದಂತ ಉಜ್ಜೀವನವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. ஜனங்கள் ஆவியிலே நிறைந்து, ಜನಗಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ கண்களை சொருகி போனவர்கள் போல குத்தப்படுவார்கள். ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಸೊರಗಿ ಹೋದವರಾಗಿ ಅವರುಗಳು ಪಶ್ಚಾತ್ತಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ. நீங்கள் பேசுகிற மாதிரி அவர்களும் பாஷைகளை பேசுவார்கள். ನೀವುಗಳು ಮಾತನಾಡುವ ಭಾಷೆಗಳ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರುಗಳು ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் ஆவியிலே நிரம்புவது போல அவர்களும் நிரம்புவார்கள். ನೀವುಗಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರುಗಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾರೆ. ஊழியர்கள் எழும்புவது போல எழும்புவார்கள். ಸೇವಕರು ಎದ್ದೇಳುವ ಹಾಗೆ ಸೇವಕರುಗಳು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. ஆகவே நம் கருத்தாய் இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ಹಾಗಾದರೆ ನಾವು ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. இது போலியான எழுப்புதல், ಇದು ಸುಳ್ಳಾದಂತ ಒಂದು இது ಉಜ್ಜೀವನ. என்னால் உண்டானது அல்ல, ಇದು ನನ್ನಿಂದ ಉಂಟಾದದ್ದಲ್ಲ, சாத்தானால் உண்டானது. ಇದು ಸೈತಾನನಿಂದ ಉಂಟಾದದ್ದು. ஆகவே நாம் இதற்காக கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ಆದುದರಿಂದ ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தர் ஏன் இந்த காரியங்களை தெரியப்படுத்தினார் என்றால், ದೇವರು ಏನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ರು ಅಂದ್ರೆ, ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீங்க இதற்கு முன்னால போய் ನೀವು ನನಗಿಂತಲೂ ಮುಂದಾಗಿ ಹೋಗಿ எனக்காக ஒரு யுத்த சேனையை எழுப்புங்கள். ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಯುದ್ಧದ ಸೇನೆಯನ್ನ ಎಬ್ಬಿಸಿರಿ. என் வரைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ಅವರುಗಳು ನನ್ನ ಮಾರ್ಗಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಗುಂಪಿನ ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು. சபைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ಸಭೆಗಳನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸಬೇಕು. இந்த பட்டணம் ஆயத்தப்பட வேண்டும். ಈ ಪಟ್ಟಣವಾದದ್ದು ಆಯತ್ತಪಡಬೇಕು. இந்த மாநிலம் ஆயத்தப்பட வேண்டும். ಈ ರಾಜ್ಯವಾದದ್ದು ಆಯತ್ತಪಡಬೇಕು. இந்த தேசம் ஆயத்தப்பட ಈ வேண்டும். ದೇಶವು ಆಯತ್ತಪಡಬೇಕು. ஆகவே யுத்த சேனை எழுப்பணும். ಆದ್ದರಿಂದಲೇ ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸೇನೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು. எனக்கு ஜாமக்காரர்கள் வேண்டும். ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾವಲುಗಾರರು ಬೇಕು. பெண்கள் கூட்டத்தை எழுப்புங்கள். ಸ್ತ್ರೀಗಳ ಕೂಟಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿರಿ. அதன்படிதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. அதன்படிதான் பெண்கள் கூட்டத்தை எழுப்ப வந்திருக்கிறோம். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ಇವತ್ತು ನಾವು ಮಹಿಳೆಯರ ಕೂಟವನ್ನ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நாம் அதற்கு முன்பாக ನಾವುಗಳು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ಒಂದು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் சொன்ன காரியத்தை முன்வைத்து ನಾವು ದೇವರು ಹೇಳಿದಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಂದಿಟ್ಟು நாம் இப்போ ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ
ಮಾಡೋಣ. நாம் அப்படியே எழும்பி நின்று கொள்ளுவோம். ನಾವು ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுவோம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் கேட்டார், ದೇವರು ಕೇಳಿದ್ರು, எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் தேவை. ನನಗೋಸ್ಕರವಾಗಿ 1 ಗಂಟೆಯಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಬೇಕು. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೆ, என்றைக்காவது இயேசு எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவியான்னு ஆண்டவர் கேட்டாரா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಯೇಸು ನಿಮ್ಮ ಹತ್ರ 1 ಗಂಟೆಯಾದರೂ ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾರೋ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களை நம்பி வந்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ನಂಬಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இயேசுதான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். ನೀವುಗಳು ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. உங்க முழங்கால் இயேசுவுக்கு வேண்டும். ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲು ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. உங்க ஜெபம் இயேசுவுக்கு வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. இந்த தருணம் முடிந்து விட்டால், ಈ ತರುಣವಾದದ್ದು ಮುಗಿದು ಹೋದರೆ அப்புறம் இயேசு உங்களை தேடி வரமாட்டார். ಅದಾದ ಮೇಲೆ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. சீசர்களிடத்தில் அததான் சொன்னாரு. ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಅದನ್ನೇ ಹೇಳಿದರು. அந்த வேலை முடிந்து விட்ட உடனே, ಆ ಕೆಲಸವಾದದ್ದು ಮುಗಿದ ತಕ್ಷಣ காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். ತೋರಿಸಿ ಕೊಡುವಾತನು ಬಂದು ಬಿಟ್ಟ. நீ படுத்து உறங்குங்கன்னு சொல்லிட்டாரு. ದೇವರೀಗ ಮಲಗಿಕೊಂಡು ನಿದ್ರಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ರು. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வர காரணம், ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರೋದಿಕ್ಕೆ ಕಾರಣ, என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, இந்த தேசத்தை பாருங்க. ಈ ದೇಶವನ್ನ ನೋಡ್ರಿ. எத்தனை மக்கள் அறியாம இருக்கிறாங்க. ಎಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳು ಅರಿಯದಂತೆ ಇದ್ದಾರಲ್ಲ. எத்தனை வாலிபர்கள் அறியாம இருக்காங்க. ಎಷ್ಟೊಂದು ಯೌವನಸ್ಥರು ಅರಿಯದಂತೆ ಇದ್ದಾರಲ್ಲ. எத்தனை குடிகாரங்க இருக்காங்க. ಎಷ್ಟೊಂದು ಕುಡುಕರು ಇದ್ದಾರೆ. எத்தனை மக்கள் இயேசுன்னு ஒரு தடவை கூட சொல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ಎಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳದಂತೆ ಒಂದು ದಿವಸವೂ ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡದಂತೆ ಇದ್ದಾರೆ. தன்னை உண்டாக்கினது யாருன்னு கூட தெரியாம வாழ்கிற மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ತಮ್ಮನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿಯದಂತೆ ಇರುವಂತ ಕೋಟ್ಯಾಂತರ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. நம்ம ஜெபிக்க போகிறோம். ಅವರುಗಳಿಗಾಗಿಯೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அவங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ಅವರುಗಳಿಗಾಗಿಯೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நான் ஜெப குறிப்பை சொல்றேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯ ವಿಷಯವನ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ. கவனமா கேட்க போறீங்க. ನೀವುಗಳು ಗಮನವಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತೀರಾ. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. ನೀವೇ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ. முதலாவது நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம்னா, ಮೊದಲನೆಯದಾಗಿ ನಾವು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, எழுப்புதல் காலத்திலே ಈ ಉಜ್ಜೀವನದ ಕಾಲದಲ್ಲಿ திரளான ஜனங்கள், ಹೇರಳವಾದಂತ ಜನಗಳು தங்கள் மனதிலே குத்துண்டவர்களாக, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, பாவ உணர்வடைந்து, ಅವರ ಪಾಪದಲ್ಲಿ ಅರಿವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು, தங்களை கட்டுப்படுத்த முடியாமல், ತಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುಪಾಡಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗದಂತೆ, தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து, ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ, தங்கள் நெஞ்சிலும் நெற்றியிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு, ಅವರ ಹಣೆಯ ಮೇಲೂ ಹೆಗಲ ಮೇಲೂ ಎದೆಯ ಮೇಲೂ ಒಡೆದುಕೊಂಡು, தங்கள் பாவத்துக்காக மனம் கசந்து அழுவார்கள். ತಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವ್ಯಥೆಪಟ್ಟು ಅಳುತ್ತಾರೆ. சிலர் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறுவார்கள். ಕೆಲವರು ತಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹರಿದುಕೊಂಡು ಗೋಳಾಡುತ್ತಾರೆ. அழுகையும் கதறலும் நிறுத்த முடியாமல் பல மணி நேரம் நீடிக்கும். ಆ ಗೋಳಾಟವೋ ವ್ಯಥೆಗಳೋ ನಿಲ್ಲದಂತೆ ಹಲವು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕೂಗುತ್ತಾರೆ. ஏன் இப்படி நடக்கிறது? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ? உங்க ஜெபம் அப்படி மாற்றும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. உங்கள் கண்ணீர் அப்படி மாற்றும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. சரி, இப்ப கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ಈಗ ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿಕೊಳ್ಳ್ರಿ. ஜெபிங்க பாப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ನೋಡೋಣ. ஆண்டவரே இப்படி மாற்றும் ஆண்டவரே. ದೇವರೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ பட்டணத்தை இப்படி மாற்றும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಪಟ್ಟಣವನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ ದೇವರೇ. மாற்றம் வரணும் ஆண்டவரே. ಈ ರೀತಿಯಾದಂತ ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು ದೇವರೇ. தேவ பிள்ளை, இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. ದೇವರ ಮಗುವೇ, ಇದು ಸುಮ್ಮನೆ ಕೂತುಕೊಳ್ಳುವ ಕಾಲ ಅಲ್ಲ. இது அமைதியா இருக்கிற காலம் அல்ல. ಇದು ಸುಮ್ಮನೆ ಕೂತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾಲ ಅಲ್ಲ. ஒரு யுத்த காலத்துக்குள்ள வந்து விட்டோம். ಒಂದು ಯುದ್ಧದ ಕಾಲದ ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஒரு யுத்த காலத்துக்குள்ள வந்து விட்டோம். ಒಂದು ಯುದ್ಧದ ಕಾಲದ ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஒரு எழுப்புதல் காலத்துக்குள்ள வந்து விட்டோம். ಒಂದು ಉಜ್ಜೀವನದ ಕಾಲದ ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஆண்டவரோட வருகையின் காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். ದೇವರ ಬರುವಿಕೆಯ ಕಾಲದ ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்க கூடாது. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಮೌನವಾಗಿ ಇರಕೂಡದು. தேசத்திலே தேவன் ஏதோ ஒன்றை
செய்ய போகிறார். ಈ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಏನೋ ಒಂದನ್ನ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. தேசம் இயேசுவால் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಈ ದೇಶವಾದದ್ದು ದೇವರಿಂದ ಸಂಧಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾல ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಆಂಡವருக்கு வேண்டும். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ದೇವರಿಗೆ ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾல ನಮ್ಮ ಜಪம் இயேசுவுக்கு வேண்டும். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾದದ್ದು ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಆಕಾಶಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳ್ರಿ. உங்க முகத்தை அவருக்கு நேராக திருப்புங்கள். ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ಆತನಿಗೆ ನೇರವಾಗಿ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. தேசத்துக்காக அவரோட முகத்தை நோக்கி பாருங்கள். ಈ ದೇಶದ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಆತನ ಮುಖವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ತೆಗೆದು ಹೇಳಿರಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, எங்க இந்தியாவை பாருங்கப்பா. ನಮ್ಮ ಭಾರತವನ್ನ ನೋಡಿಯಪ್ಪ. எங்க கர்நாடகாவை பாருங்கப்பா. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕನ ನೋಡಿಯಪ್ಪ. எத்தனை வாலிபர்கள் அழிறாங்க. ಎಷ್ಟೊಂದು ಯವ್ವನಸ್ಥರು ಅಳಿದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மக்களும் அறியாம இருக்காங்க. ಎಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳು ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದಂತೆ ಇದ್ದಾರೆ. இயேசுவே, ಯೇಸುವೇ, அவர்களை சந்திப்பீராக. ಅವರುಗಳನ್ನ ನೀವುಗಳು ಸಂಧಿಸಿ சத்தத்தை உயர்த்துங்க. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. ಬಿಡக்கூடாது. ನಾವುಗಳು ಅದನ್ನ ಬಿಡಕೂಡದು. ಬಿಡக்கூடாது. ನಾವು ಬಿಡಕೂಡದು. நாம் அமைதியா இருந்தால், ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದರೆ சாத்தான் போலியான எழுப்புதலை கொண்டு வர முந்திக் கொள்ளுவான். ಸೈತಾನನು ಗೋಲಿಯಾತನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನ ತರುವುದಕ್ಕೆ ಅವನು ಮುಂದಾಗ್ತಾನೆ. இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணம். ಇದುವೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಿರುವಂತ ಒಂದು ತರುಣ. ನಾವು விழிப்பாயிருந்து ஜெபித்தால், ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ அந்த ஜனங்கள் கதறி அழுவார்கள். ಆ ಜನಗಳು ಗೋಳಾಡಿ ಅವರುಗಳು ಅಳುತ್ತಾರೆ. மனக்கசந்து அழுவார்கள். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವೇದನೆ ಪಟ್ಟು ಅಳುತ್ತಾರೆ. கண்ணீர் சிந்துங்க. ನೀವುಗಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿರಿ. ஆண்டவர் உங்க கண்ணீரை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನ ಎದುರು ನೋಡಿ ಅವರುಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ. இயேசுவே, ಯೇಸುವೇ, இயேசுவே, ಯೇಸುವೇ, தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ಇಳಿಯಿರಿ ಅಪ್ಪ. கர்நாடகாவுக்கு இறங்குங்கப்பா. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿಯಿರಿ ಅಪ್ಪ. ಹುಬ್ಳಿ ಪಟ್ಟಣத்துக்கு இறங்குங்கப்பா. ಈ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಪಟ್ಟಣಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿಯಿರಿ ಅಪ್ಪ. ஒரு மனம் திரும்புதலை எங்கள் மத்தியிலே போடுவீராக. ಒಂದು ಮನ ತಿರುಗುವಿಕೆಯನ್ನ ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಹಾಕಿರಿ. இந்த பட்டணத்திலே அறியாத மக்கள் உமக்கு உண்டு. ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದಂತ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. அறியாத வாலிபர்கள் உண்டு. ನಿನ್ನನ್ನು ಅರಿಯದಂತ ಯವ್ವನಸ್ಥರು ಇದ್ದಾರೆ. ಯೇಸುன்னு சொல்லாத மக்கள் உண்டு. ದೇವರೇ ಹೆಸರು ಹೇಳಿ ನಿನ್ನನ್ನು ಕರೆಯದೇ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அவங்கள தொடுங்க ஆண்டவரೇ. ಅವರುಗಳನ್ನ ಸಂಧಿಸಿ ದೇವರೇ. அவங்கள இழுத்துக்கொண்டு வாங்கப்பா. ಅವರುಗಳನ್ನ ಎಳಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಪ್ಪ. அவங்களுக்குள்ள மாற்றம் உண்டாவதாக. ಅವರುಗಳ ಒಳಗಡೆ ಬದಲಾವಣೆ ಬರುವುದಾಗಲಿ. சத்தத்தை உயர்த்துங்க. ಶಬ್ದವನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. நம்ம ஜெபத்தை பரலோகம் கவனிக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಪರಲೋಕವಾದದ್ದು ದೃಷ್ಟಿಸುತ್ತಾ ಇದೆ. நம்ம ஜெபத்தை பரலோக தேவன் கவனிக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಪರಲೋಕದ ದೇವರು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபிக்க ஜெபிக்க ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ஆண்டவர் தூதர்களை பட்டணத்துக்குள்ளே அனுப்புகிறார். ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನ ಪಟ್ಟಣದ ಒಳಗಡೆ ಅವರು ಕಳುಹಿಸ್ತಾರೆ. பரலோகம் செயல்படுகிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಾದದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. தேவன் செயல்படுகிறார். ಪರಲೋಕದ ದೇವನು ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கூடாது. ನಾವುಗಳು ಬಿಡಕೂಡದು. எல்லா மக்களும் ஜெபிங்க. ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. சத்தம் உயரட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದವು ಉನ್ನತಕ್ಕೆ ಬರುವುದಾಗಲಿ. சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನ ಮುಟ್ಟುವುದಾಗಲಿ. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். ಅವರುಗಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವರು. என்னை கேளு. ನನ್ನನ್ನ ಕೇಳಿಸಿರಿ. ஜாதிகளை உனக்கு தருவேன். ಜನಾಂಗಗಳನ್ನ ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. நாம் விடக்கூடாது. ನಾವುಗಳು ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. நாம் விடக்கூடாது. ನಾವುಗಳು ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆண்டவரிடத்தில் எவ்வளவு போராடுகிறோமோ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೋರಾಡುತ್ತೇವೋ கர்த்தர் அவ்வளவாய் கிரியை செய்வார். ದೇವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ.
Hallelujah. 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 ஜெபிங்க ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ Hallelujah. Hallelujah. நீங்களே ஜெபிங்க. ನೀವೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ದೇವರು ನಾವು ನಿಮ್ಮಿಂದ ಮನುಷ್ಯರು ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಜೆಪಿಂಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಆಂಡವರೇ ಇರಂಗಪ್ಪ, ದೇವರೇ ಕರೆಗಿರಿಯಪ್ಪ, ದೇವರೇ ಇಳಿರಿಯಪ್ಪ, ಇರಂಗಪ್ಪ, ಇಳಿರಿಯಪ್ಪ, ಇರಂಗಪ್ಪ. ಎಗ ದೇಶ ಉಂಗಳ ಅರಿಯನಪ್ಪ, ನಮ್ಮ ದೇಶವು ನಿನ್ನನ್ನು ಅರಿಯಬೇಕಪ್ಪ. ಎಗ ದೇಶ ಉಂಗಳ ಅರಿಯನುಮೇ, ನಮ್ಮ ದೇಶವು ನಿನ್ನನ್ನು ಅರಿಯಬೇಕಲ್ಲ. ಜನಗಳ ಉಂಗ ಪಕ್ಕ ತಿರುಪಡನುಮೇ, ಈ ಜನಗಳ ಹೃದಯವೆಲ್ಲ ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲ. அறியாமைக்குள்ள இருக்கிறாங்களே ದೇವರೇ, ಅರಿಯಾಮೆಯ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರಲ್ಲ, இருக்கிறாங்களே ಕತ್ತಲಿನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರಲ್ಲ, நீங்கள் ஆண்டவர் என்பதை தெரியாது இருக்காங்களே, ನೀವು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತೆ ಇದ್ದಾರಲ್ಲ. நாங்க மட்டும் ஆலயத்துல வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே, ದೇವರೇ, ನಾವು ಬಂದು ಆಲಯದ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಲ್ಲ. ஆலயத்துக்கு வெளியே பாருங்கப்பா, ಆಲಯದ ಹೊರಗಡೆ ನೋಡಿಯಪ್ಪ, எவ்வளோ ಜನಗಳಪ್ಪ, ಎಷ್ಟೊಂದು ಜನಗಳಪ್ಪ, எவ்வளோ மக்களப்பா, ಎಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳಪ್ಪ. மக்களெல்லாம் உங்களை அறியணப்பா, ಆ ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಿನ್ನನ್ನು ಅರಿಯಬೇಕಪ್ಪ. கிரியை செய்வீராக, ಕರ್ತನು ತಾನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿರಿ, செய்வீராக, ಕರ್ತನು ತಾನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿ. ஆமென். ஹalleluya, ಆಮೆನ್, ಹalleluya. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ದೇವರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ದೇವರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. கரங்களை தட்டுவோம், ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟೋಣ, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ಕರ್ತನನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அடுத்தபடியாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಮುಂದಿನದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஒரு போலியான எழுப்புதலை கொண்டு வர, ಒಂದು ಗೋಲಿಯಾತನು ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ತರುವಂತೆ, ಅನುப்புகிற எழுப்புதலை மட்டுப்படுத்த, ದೇವರು ಕಳಿಸುವಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಮಟ್ಟ ಮಾಡಲು, இந்த காரியத்திலே கவனம் செலுத்த கூடாதபடிக்கு, ಈ ಕಾರ್ಯದ ಒಳಗಡೆ ಗಮನವನ್ನ ಸಲ್ಲಿಸದಂತೆ, ஒரு தொழில் முடக்கம், ಒಂದು ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಮೊಡಚುವಿಕೆ, பஞ்சம் பசி, ಒಂದು ಬರಗಾಲದ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನ ಕಾಲ, வாழ்வாதாரத்திலே குறைவு, ಹಣಕಾಸಿನ ಮಂಡಲದಲ್ಲಿ ಕೊರತೆ, இந்த மாதிரி காரியங்கள் தடை செய்ய எத்தனிக்கிறது, போராடுகிறது. ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಡೆ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಹೋರಾಟ ಮಾಡಲಿದೆ. இந்த ஆவி கட்டப்படணும், ಈ ಆತ್ಮವಾದದ್ದು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿದ್ರ? இந்த ஆண்டவர் அனுப்புகிற இந்த எழுப்புதலை மட்டுப்படுத்துவதற்காக, ದೇವರು ಕಳಿಸಿಕೊಡುವಂತ ಈ ಉಜ್ಜೀವನವನ್ನ ಮಟ್ಟ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ஒரு போலியான எழுப்புதலை கொண்டு வருவதற்காக, ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಉಜ್ಜೀವನವನ್ನ ತರುವುದಕ್ಕಾಗಿ, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக, ಈ ಮಕ್ಕಳ ಗಮನವನ್ನ ದಿಕ್ಕು ತಿರುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஜனங்களுக்குள்ளே ஒரு பஞ்சம் பசி தொழில் முடக்கம் விவசாயம் வாழ்வாதாரங்களில் குறைவு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வர சாத்தான் எத்தனிக்கிறான். ಕೆಲಸ ಮಾಡುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಉದ್ಯೋಗ ಮಾಡುವಂತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ರೈತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ವ್ಯವಸಾಯದ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ, ಹಣಕಾಸಿನ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸೈತಾನನು ಮೊಗಚುವಿಕೆಯನ್ನು ಅವನು ತರಲಿದ್ದಾನೆ. இந்த திட்டம் அழிக்கப்படணும், ಈ ಯೋಜನೆಯಾದದ್ದು ಅಳಿಸಲ್ಪಡಬೇಕು. ಇದಕ್ಕಾக நம்ம ஜெபிக்க போகிறோம். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ಇವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. அருகில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்துக்கொள்ளுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತವರ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை பிடித்துக்கொள்ளுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತವರ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. நம்ம இதுக்காக ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. விடக்கூடாது, ನಾವುಗಳು ಇದನ್ನು ಬಿಡಬಾರದು, விடக்கூடாது, ನಾವು ಬಿಡಬಾರದು. ஆண்டவர் அனுப்புகிற அந்த எழுப்புதல் தான் தேசத்துல பரவணும். ದೇವರು
ದೇವರು ಕಳಿಸುವಂತ ಉಜ್ಜೀವನವೇ ದೇಶದಲ್ಲಿ ಹರಡಬೇಕು. சாத்தானோட திட்டங்கள் பலிக்கவே கூடாது. ಸೈತಾನನ ಚಿತ್ತವಾದದ್ದು ಅದು ಫಲಿಸಲೇಬಾರದು. அவனுடைய திட்டங்கள் நிறைவேறவே கூடாது. ಅವನ ಯೋಜನೆಗಳು ಯಾವುದು ಫಲಿಸಲೇ ಕೂಡದು. ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும். ಒಂದು ವೈರಾಗ್ಯವು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರುವುದಾಗಲಿ. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவர் செய்த திட்டம், ದೇವರು ಹೇಳಿದಂತ ಯೋಜನೆ, ஆண்டவர் அனுப்புகிற எழுப்புதல், ದೇವರು ಕಳಿಸುವಂತ ಉಜ್ಜೀವನ நம்ம தேசத்தை பற்றி பிடிக்கணும். ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಅಟ್ಟಿ ಹಿಡಿಯಬೇಕು. எழுப்புதல் பற்றி எரியணும். ಆ ಉಜ್ಜೀವನವು ಹತ್ತಿಕೊಂಡು ಉರಿಯಬೇಕು. எழுப்புதல் பற்றி எரியணும். ಆ ಉಜ್ಜೀವನವಾದದ್ದು ಒತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. சாத்தான் போடுகிற திட்டங்கள் பலிக்கவே கூடாது. ಸೈತಾನನು ಹಾಕುವಂತವನ ಯೋಜನೆಗಳು ಒಂದು ಫಲಿಸಲೇ ಕೂಡದು. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ತೆಗೆದು ಹೇಳ್ರಿ. சத்தமா சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ತೆಗೆದು ಹೇಳ್ರಿ. சாத்தானே, ಸೈತಾನನೇ, நீ போலியான எழுப்புதலை கொண்டு வர எத்தனைக்கோ போராடுகிறவனே, ನೀನು ಸುಳ್ಳಾದ ಉಜ್ಜೀವನವನ್ನ ತಂದು ಹೋರಾಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸುಳ್ಳವನೇ, எங்க மேல உனக்கு அதிகாரம் இல்ல. ನಮ್ಮ ಮೇಲೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. தேசத்தின் மேல அதிகாரம் இல்ல. ಈ ದೇಶದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. போலியான எழுப்புதலை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை. ಸುಳ್ಳಾದ ಉಜ್ಜೀವನವನ್ನ ತರುವುದಕ್ಕೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. உன் கிரியைகள் கட்டப்படுவதாக. ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲವೂ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಾಗಲಿ. உன் கிரியைகள் முடக்கப்படுவதாக. ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಮೊಗಚಿ ಹೋಗುವುದಾಗಲಿ. கிரியைகள் அழிவதாக. ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳು ಅದು ಅಳಿದು ಹೋಗಲಿ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. நீ போடுகிற திட்டம் பலிக்காது. ನೀನು ಹಾಕುವಂತ ಯೋಜನೆ ಅದು ಫಲಿಸುವುದಿಲ್ಲ. அத பலிக்க விட மாட்டோம். ಅದನ್ನ ಫಲಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நாங்க விட மாட்டோம். ನಾವುಗಳು ಅದನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எங்க தேவனுடைய திட்டம், ನನ್ನ ದೇವರ ಯೋಜನೆ தேசத்துல நிறைவேறணும். ಅದು ದೇಶದ ಒಳಗಡೆ ಅದು ನೆರವೇರಬೇಕು. சாத்தானே, ಸೈತಾನನೇ, நீ தோற்று போனவன். ನೀನು ಸೋತು ಹೋದವನು. ஜெயிக்க முடியாது. ನೀನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நீ ஜெயிக்க முடியாது. ನೀನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளுக்கு முன்னால ದೇವ ಮಕ್ಕಳ ಮುಂದೆ நீ விழுந்து சமபூமியாவாய். ನೀನು ಸಮಭೂಮಿಯಾಗಿರ್ತೀಯ. ஆமென், ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರಿ. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವಾತನಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஜெபம் மாற்றத்தை உண்டாக்கும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರಲಿದೆ. கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். ದೇವರು ತಾನೇ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡುವಾತನು. தேவன் தேசத்திலே கிரியை செய்வார். ದೇವರೇ ದೇಶದ ಒಳಗಡೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. அப்போ சத்தமா ರಿಬ ಗಡಬಲ ರಿಕರಬರರಬ ಓ ಶಗಗಡಮನತ ರಿಬ ದುರೋಬರಿ ಕಂದಲಬಲೋ. கிரியைகள் அழிவதாக. ಎಲ್ಲೋ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳೆಯುವುದಾಗಲಿ. திட்டங்கள் அழிவதாக. ಆ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳೆಯುವುದಾಗಲಿ. திட்டங்கள் அழிவதாக. ಆ ದುರಾತ್ಮನ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳೆಯುವುದಾಗಲಿ. கிரியைகள் கட்டப்படுவதாக. ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲವೂ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಾಗಲಿ. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ತಾನೇ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மூன்றாவது ஒரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಮೂರನೆಯ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. தேசத்திலே கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றணும். ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆತ್ಮವನ್ನ ಸುರಿಸಬೇಕು. ஒரு யுத்த அபிஷேகத்தை ஊற்றணும். ಒಂದು ಯುದ್ಧದ ಅಭಿಷೇಕವನ್ನ ದೇವರು ಕೊಡಬೇಕು. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றணும். ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಅಭಿಷೇಕವನ್ನ ದೇವರು ಸುರಿಸಬೇಕು. தேசமெல்லாம் சுவிசேஷமயமாக்கப்படணும். ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸುವಾರ್ತೆಯಮಯವಾಗಿರಬೇಕು. தேசம் தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். ಈ ದೇಶವು ದೇವರನ್ನ ಅರಿಯುವಂತ ಅರಿವಿನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. சுவிசேஷ வாசல்கள் திறக்கணும். ಆ
ಸುವಾರ್ತೆಯ ಬಾಗಿಲು ಅದು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. ஜனங்கள் சபைக்கு கூட்டம் கூட்டமா வரணும். ಜನಗಳು ಸಭೆ ಒಳಗಡೆ ಕೂಟವಾಗಿ ಬರಬೇಕು. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஹalleluya 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 ஹalleluya. தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ದೇವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ನೆರವೇರಿಸಲಿದ್ದಾರೆ. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? கரங்களை உயர்த்துங்க. ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. கரங்களை உயர்த்துங்க. ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ಹಾಗೆಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. இது கடைசி காலம். ಇದು ಕಡೆಯ ಕಾಲ. இது ஆவியானுடைய காலம். ಇದು ದೇವರ ಆತ್ಮನ ಕಾಲ. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ಮುಂಗಾರು ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ದೇವರ ಆತ್ಮನು ಒಯ್ಯಲ್ಪಡುವಾಗ தேசம் மறுரூபமாக்கப்படும். ದೇಶವಾದದ್ದು ಮರುರೂಪವಾಗಲಿದೆ. தேசத்திலே மாற்றங்கள் உண்டாகும். ದೇಶದ ಒಳಗಡೆ ಬದಲಾವಣೆಗಳು ಬರಲಿದೆ. சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ಸುವಾರ್ತೆಯ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿದೆ. ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படும். ಈ ಜನಗಳ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳು ಅದು ತೆರೆಯಲ್ಪಡಲಿದೆ. குருட்டாட்டங்கள் அழியும். ಕುರುಡುತನಕವಾದದ್ದು ನೀಗಿ ಹೋಗಲಿದೆ. ஆமென். சாத்தானுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும். ಸೈತಾನನ ಮುಖವಾಡವಾದದ್ದು ಕಳಚಿ ಬೀಳಲಿದೆ. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ಎಲ್ಲರೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ಎಲ್ಲರೂ ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஜெபம் பண்ணு. ದೇವ ಮಗುವೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. பிள்ளையே ஜெபம் பண்ணுங்க. ದೇವರ ಮಗುವೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் தேசத்திலே ஊற்றப்படணும். ದೇವರ ಆತ್ಮನು ದೇಶದ ಮೇಲೆ ಒಯ್ಯಲ್ಪಡಬೇಕು. ஒரு மகிமையின் எழுப்புதல், ಒಂದು ಮಹಿಮೆಯ ಉಜ್ಜೀವನ வர வேண்டுமானால் ಅದು ಬರಬೇಕು ಅನ್ನುವುದಾದರೆ ஆவியானவர் ஊற்றப்படணும். ದೇವರ ಆತ್ಮನು ಒಯ್ಯಲ್ಪಡಬೇಕು. ஆவியானவர் ஊற்றப்படணும். ದೇವರ ಆತ್ಮನು ಒಯ್ಯಲ್ಪಡಬೇಕು. எப்படி ஊற்றப்படும்? ಅವರು ಹೇಗೆ ಒಯ್ಯಲ್ಪಡುತ್ತೆ? நாம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ದೇವ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். ದೇವರು ಅದನ್ನೇ ತಾನೇ ಹೇಳಿದರು. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ಹಿಂಗಾರು ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳ್ರಿ. எல்லாரும் சத்தத்தை வாய்த்துங்க. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ಎಲ್ಲರೂ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. ஆண்டவரோட முகத்தை பாருங்க. ದೇವರ ಮುಖವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. இந்த தேசமெல்லாம் ஆண்டவருக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க. ದೇಶದ ಮೇಲೆಲ್ಲ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವನ್ನು ಒಯ್ಯಿರಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சத்தம் போதாது. ಈ ಶಬ್ದ ಸಾಲೋದಿಲ್ಲ. பெருமலையில் இரைச்சலின் சத்தம் கேட்கணும். ಒಂದು ಬೆಟ್ಟದ ಒಳಗಡೆ ಉರಿಯುವ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ ಶಬ್ದವು ಕೇಳಬೇಕು. தன மக்கள் கூடி வந்திருக்கிறோமே. ಇಷ್ಟು ಮಕ್ಕಳು ನಾವುಗಳು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ. பெருமலையின் இரைச்சல், ಆ ಬೆಂಕಿಯ ಬೆಟ್ಟದ ಕೂಗು, சத்தம் எழும்பட்டும். ಆ ಶಬ್ದವು ಇಲ್ಲಿ ಕೇಳಿಸಲಿ. சத்தம் எழும்பட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಮೇಲಕ್ಕೆ ಬರುವುದಾಗಲಿ. சத்தம் எழும்பட்டும். ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಮೇಲಕ್ಕೆ ಬರಲಿ. நம்ம சத்தத்தை எழுப்பாட்டா. ನಾವು ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತದೇ ಹೋದರೆ பெருமலையின் இரைச்சலின் சத்தத்தை நாம் கேட்க முடியாது. ಆ ಬೆಂಕಿಯ ಬೆಟ್ಟದ ಶಬ್ದವನ್ನ ನಾವುಗಳು ಕೇಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நாம் சத்தத்தை எழுப்பினால் ನಾವು ಶಬ್ದವನ್ನ ಎತ್ತುವುದಾದರೆ பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கும். ಆ ಬೆಂಕಿಯ ಬೆಟ್ಟದ ಶಬ್ದವಾದದ್ದು ನಮಗೆ ಅದು ಕೇಳಲಿದೆ. தேவன் பலமாய் கிரியை செய்கிற நாட்கள் இது. ಇದು ದೇವರು ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ದಿನಗಳು. தேவன் பலமாய் கிரியை செய்கிற நாட்கள் இது. ದೇವರು ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ದಿನಗಳು ಇದಾಗಿದೆ. நாம் இக்காலத்தில் மௌனமாய் இருக்கிற நாட்கள் அல்ல. ನಾವು ಮೌನವಾಗಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತ ದಿವಸಗಳು ಇದಲ್ಲ. தேவ பிள்ளையே எழும்பு. ದೇವ ಮಗುವೆ ಎದ್ದೇಳು. தேவ பிள்ளையே எழும்பு. ದೇವರ ಮಗುವೆ ಎದ್ದೇಳು. நான் அமைதியானது போதும். ನಾವು ಮೌನವಾಗಿ ಇದ್ದಿದ್ದು ಸಾಕು. இயேசுவுக்காக எழும்பு. ಯೇಸುವಿಗಾಗಿ ಎದ್ದೇಳು. தேசத்துக்காக எழும்பு. ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎದ್ದೇಳು. இயேசு தேடி வந்திருக்கிறார். ಯೇಸು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. தேசத்திலே கிரியை செய்ய விரும்புகிறார். ಈ ದೇಶದ ಒಳಗಡೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபம் இயேசுவுக்கு வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. ஜெபி. ಪ್ರಾರ್ಥಿಸು. கம்பீரி. ಗಂಭೀರವಾಗಿ ಕೂಗು. கம்பீரமாய் எழும்பு. ಗಂಭೀರವಾಗಿ ಎದ್ದೇಳು. அந்த சமூகத்திலே போராடு. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋರಾಡು. அந்த சமூகத்திலே பரிந்து பேசு. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡು. எப்படி எஸ்தர் ராஜாத்தி ಹೇಗೆ ಎಸ್ತೇರ್ ರಾಣಿಯಾದವಳು ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று நின்னாலோ, ನನ್ನ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಸತ್ತರೂ ಸಾಯುವೆನು ಎಂಬುದಾಗಿ ನಿಂತಳು. ஜனத்துக்காக விலைக்கரையம் கொடுத்தாலோ, ತನ್ನ ಜನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಂತ ಒಂದು ಕ್ರಯವನ್ನು ಅವಳು ಕೊಟ್ಟಳು. அதே மாதிரி
ಆಗಿದೆ. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணு. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. விடக்கூடாது. ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡಕೂಡದು. விடக்கூடாது. ನಾವುಗಳು ಬಿಟ್ಟು ಕೊಡಕೂಡದು. ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಯೇಸುವೇ எழுப்புதலை அனுப்புமப்பா. ಉಜ್ಜೀವನವನ್ನ ಕಳಿಸಿ ಅಪ್ಪ. பின்மாரி அனுப்புமப்பா. ಆ ಮುಂಗಾರು ಮಳೆಯನ್ನ ಕಳಿಸಿ ಅಪ್ಪ. எரிச்சலின் சத்தம் எங்கள் காதுகள் கேட்கட்டும். ಆ ಮುಂಗಾರಿನ ಶಬ್ದವಾದದ್ದು ನಮ್ಮ ಕಿವಿಗಳು ಅದು ಕೇಳುವುದಾಗಲಿ. எங்க தேசம் கேட்கட்டும். ನನ್ನ ದೇಶವು ಕೇಳುವುದಾಗಲಿ. அறியப்படாதவங்க கேட்கட்டும். ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು ಅದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲಿ. இருளில் மக்கள் கேட்கட்டும். ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನಗಳು ಅದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲಿ. மந்திரவாதிகள் கேட்பார்களாக. ಮಂತ್ರವಾದಿಗಳು ಅದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಾಗಲಿ. குகைகளில் இருக்கிறவங்க கேட்கட்டும். ಗುಹೆಗಳ ಒಳಗಡೆ ವಾಸಿಸುವಂತವರು ಈ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳುವುದಾಗಲಿ. ஆண்டவரே இறங்குங்க. ದೇವರೇ ಮನ ಕರಿಗಿರಿ. எழுப்புதல் அனுப்புங்க. ಉಜ್ಜೀವನವನ್ನ ಕಳುಹಿಸಿರಿ. ஆவியை ஊற்றுங்க. ನಿನ್ನ ಆತ್ಮನನ್ನ ಸುರಿಸಿರಿ. ஊற்றுங்கப்பா. ಸುರಿಸಿರಿ ಅಪ್ಪ. மாற்றம் உண்டாகட்டும். ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಲಿ. ಒಯ್ತುங்க ಸತ್ತத்தை ಒಯ್ತುங்க ಜೋಮ್ பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ಎತ್ತಿ 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 ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ದೇವರ ಮಹತ್ವವಾದದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. வெளிப்படணும். ಅದು ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. பின்மாறி ஊற்றப்பட ಒಂದು ಮುಂಗಾರವಾದದ್ದು ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಪಡುತ್ತಾ ಅಶುದ್ಧಗಳೆಲ್ಲ வெளியேறும். ಅಶುದ್ಧಗಳೆಲ್ಲವೂ ತೊಲಗಿ ಹೋಗಿ அருவருப்புகள் வெளியேறும். ಅಸಹ್ಯವಾದದ್ದು ತೊಲಗಿ ಹೋಗಿ பாவமெல்லாம் வெளியேறும். ಪಾಪವೆಲ್ಲವೂ ತೊಲಗಿ ಹೋಗಿ தேசத்திலே பரிசுத்தம் உண்டாகும். ದೇಶದ ಒಳಗಡೆ ಒಂದು ಶುದ್ಧೀಕರಣ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆவியானவர் ஊற்றப்பட ದೇವರ ಆತ್ಮನು ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಾ தேசத்திலே மாற்றங்கள் உண்டாகும். ಈ ದೇಶದ ಒಳಗಡೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಲಿದೆ. ஆசீர்வாதம் உண்டாகும். ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಲಿದೆ. ஆசீர்வாதம் உண்டாக தடையாய் இருக்கிற காணப்படுகிற தடைகளாம் அழியும். ಆಶೀರ್ವಾದದ ತಡೆಯಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತಿರುವಂತಹ ತಡೆಗಳು ಅದು ನಿರ್ಮೂಲವಾಗಿ ಹೋಗಲಿದೆ. ஆண்டவர் வேண்டாದ ಅಸ್ತಿಭಾರங்களை ಕುಲುಕುವಾರ್. ದೇವರು ಬೇಡದಾಗಿ ನಿಂತಿರುವಂತಹ ಅಸ್ಥಿಭಾರವನ್ನೆಲ್ಲ ಕದಲಿಸಿ ಹಾಕ್ತಾರೆ. அரண்கள் ನಿರ್ಮೂಲமாக்கப்படும். ಎಲ್ಲಾ ಕೋಟೆಗಳು ಅದು ಕೆಡವಲ್ಪಡಲಿದೆ. தேவையில்லாத அரண்கள் ನಿರ್ಮೂಲமாகும். ಅವಶ್ಯವೇ ಇಲ್ಲದಂತ ಕೋಟೆಯಾದದ್ದು ಕೆಡವಲ್ಪಡಲಿದೆ. தேசத்தை அசைப்பார். ದೇವರು ತಾನೇ ಈ ದೇಶವನ್ನು ಅವರು ಕದಲಿಸುವುದಾಗಲಿ. கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பார். ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನಿರೂಪಿಸಲಿದ್ದಾನೆ. ஜெபம் என் ஜெபம் அதை மாற்றும். ನಿಮ್ಮ ಅವರ ವೇದನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅದುಗಳು ಬದಲಾಯಿಸಲಿದೆ. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ತಾನೇ ಇದನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ರಿಷಗಡಂದಲಾದರೆ ಹೆತ್ತರು. ஹalleluya. 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. தட்டுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಕರ್ತನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. 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 நாங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டீங்களே அப்பா. ನಾವು ಮಾಡಿದಂತ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಲ್ಲಪ್ಪ. உமக்கு நாங்கள் கோடி நன்றி சொல்லுகிறோம். ನಿಮಗೆ ನಾವು ಕೋಟಿ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஜெபத்தை எவ்வளவு எதிர்பார்க்கிறீரப்பா. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎದುರು ನೋಡುತ್ತೀರಪ್ಪ. எங்க ஜெபம் உங்க பார்வையில எவ்வளவு பெருசா. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. வருகைக்கு முன்னால இந்த ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து நிக்கிறீரே. ನೀವು ಬರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕರ್ತನು ಎದುರು ನೋಡಿ ನಿಂತಿದ್ದೀರಲ್ಲ. ஆண்டவரே, இந்த காலத்துல நாங்க மௌனமா இருந்து விட கூடாது. ದೇವರೇ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಮೌನವಾಗಿದ್ದು ಬಿಡಬಾರದಪ್ಪ. நாங்கள் அமைதியா இருந்து விட கூடாது அப்பா. ನಾವುಗಳು ಮೌನವಾಗಿದ್ದು ಬಿಡಬಾರದಪ್ಪ. ஜெபிக்கிற உத்தரவாதம் பெற்றவர்கள் அப்பா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಭರವಸೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು. எங்க கண்ணீர் உங்களுக்கு தேவையல்லவோ. ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆಯಲ್ಲ. எங்க ஜெபம் உங்களுக்கு தேவையல்லவோ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಾದದ್ದು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆಯಲ್ಲ.
ಅಲ್ಲ. அதுக்கு தான் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. ಅದಕ್ಕಾಗಿ ತಾನೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. அதுக்கு தான் உங்க பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. ಅದಕ್ಕಾಗಿ ತಾನೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾದಂತ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದೀರಾ. ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಾದದ್ದು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಮಹಿಮೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಉட்காருவோம். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. இவ்வளவுதானா உங்க சத்தம்? ಇಷ್ಟೇನಾ ನಿಮ್ಮ ಶಬ್ದ? சத்தமா அல்லேலூயா. ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஜெபம் நமக்கு சரீரத்துல நல்ல பலனை உண்டாக்கும். அல்லேலூயா. ಪ್ರಾರ್ಥನೆ ಎನ್ನುವಂತದ್ದು ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. நம்மளை சோர்வடைய பண்ணாது. ಅದು ನಮ್ಮನ್ನ ಸೋತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சிங்கத்தை போல வல்லமை உள்ளது. ಅದು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಬಲ ಉಳ್ಳಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சரி, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. இந்த ஜெபம் இன்றைக்கோடு முடிவதல்ல. ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಇವತ್ತಿನೊಂದಿಗೆ ಮುಗಿಯುವಂತದ್ದಲ್ಲ. இன்னைக்கு தான் ஆரம்பம். ಇವತ್ತೇ ಅದಕ್ಕೆ ಆರಂಭ. அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. இப்படி ஜெபிக்கிற மக்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮಕ್ಕಳನ್ನೇ ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். ನೀವುಗಳು ಯೇಸುವಿಗೆ ಬೇಕು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எனக்காக ஜெபிக்கிற மக்களை நீங்கள் எழுப்பணும். ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ನೀವು ಎಬ್ಬಿಸಬೇಕು. ஆண்டவர் சொன்னபடி தான் இந்த கூடுகை. ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ಈ ಕೂಡುವಿಕೆ. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எனக்காக ஜெபிக்கிற மக்கள் ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிற மக்கள் தேவை. ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ವಾರದಲ್ಲಿ 1 ಗಂಟೆಯಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ಗುಂಪಿನ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಬೇಕು. ஜெபிக்க முடியுமா முடியாதா? ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ ಆಗೋದಿಲ್ವಾ? அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம். ವಾರದಲ್ಲಿ 1 ದಿವಸ 1 ಗಂಟೆ ಮಾತ್ರ ஜெபிக்க முடியுமா முடியாதா? ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ ಆಗೋದಿಲ್ವಾ? இந்த ஜெபக்குழுவை பற்றி நான் சொல்லியாரேன். ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪಿನ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. இந்த ஜெபக்குழு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வரணும் கிடையாது. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅಂತ ಅನ್ನುವುದಾದ್ರೆ ನೀವು ಇಲ್ಲಿಗೆ ಬರಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. 4 மணிக்கு வாங்கன்னு நாங்க கூப்பிடல. 4 ಮಾವಡಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕೂಡ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯೋದಿಲ್ಲ. அப்ப எங்க வச்சு ஜெபம் பண்ணுவது? ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು? நீங்க இருக்கிற இடத்திலேயே ஜெபிக்கணும். ನೀವು ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்க கூட ஜெபிக்கிற மக்களை கண்டுபிடித்து ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಕಂಡು ಹಿಡ್ಕೊಂಡು, உங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ಅವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರಾಗಿರಬಹುದು, உங்களோடு படிக்கிறவர்களா இருக்கலாம், ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಓದುವವರಾಗಿರಬಹುದು, உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿರಬಹುದು. 10 பேருக்குள்ளதான் இருக்கணும். 10 ಜನರಿಗಿಂತಲೂ ಒಳಗಡೆನೆ ಇರಬೇಕು. நீங்க இந்த ஃபார்ம் பார்த்தாலே தெரியும். ನೀವು ಆ ಫಾರ್ಮ್ ನ ನೋಡಿದ್ರೇನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. 10 பேருக்கு உள்ளதா இருக்கணும். 10 ಜನಕ್ಕಿಂತಲೂ ಕಡಿಮೆಯಾಗೇ ಇರಬೇಕು. நீங்க 4 பேர் 5 பேர் 7 பேர் 8 பேர் அப்படி கூடி ஜெபிக்கணும். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ 3 ಜನ 4 ಜನ 6 ಜನ 7 ಜನ ಹೀಗೆ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீங்க இருக்கிற இடத்துல தான் ஜெபிக்க போறீங்க. ನೀವು ಇರುವಂತ ಜಾಗದಿಂದಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ. நீங்க விரும்புற நாள்ல தான் ஜெபிக்க போறீங்க. ನೀವು ಇಷ್ಟಪಡುವಂತ ದಿನದಲ್ಲೇ ಅದನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ. நீங்க என்ன உங்களுக்கு டைம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த நேரத்துல தான் ஜெபிக்க போறீங்க. ನಿಮಗೆ ಯಾವ ಸಮಯ ಫ್ರೀ ಆಗಿದೆಯೋ ಆ ಸಮಯದಲ್ಲೇ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ. நாங்க இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, ನಾವು ಇದೇ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்க, ಈ ದಿವಸದಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ அப்படியெல்லாம் சொல்ல போகல. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಹೇಳೋದಿಲ್ಲ. நீங்க விரும்புற நேரத்துல, ನೀವು ಇಷ್ಟಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, நீங்க விரும்புற டைம்ல, ನೀವು ಬಯಸುವಂತ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ஜெபிக்கிறீங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ. இந்த குழு கூடி வரும் பொழுது ಈ ಗುಂಪಾದದ್ದು ಕೂಡಿ ಬರುವಾಗ
டீ காஃபி பரிமாறக்கூடாது. ನೀವು ಟೀ ಕಾಫಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹಂಚ್ಕೊಳ್ತಾ ಇರಬಾರದು. காணிக்கை எடுக்க கூடாது. ಕಾಣಿಕೆಯನ್ನ ತೆಗಿಬಾರದು. நீங்க போய் சபையை விட்டு தனி ஊழியம் ஆரம்பிச்சிட கூடாது. ಸಭೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನಿಮ್ಮದೇ ಆದಂತ ಪ್ರತ್ಯೇಕ ಸೇವೆಯನ್ನ ಆರಂಭಿಸಬಾರದು. நீங்க சபையில தான் இருக்க போறீங்க. ನೀವು ಸಭೆ ಒಳಗಡೆನೇ ಇರ್ತೀರಾ. சபைக்கு தான் வர போறீங்க. ನೀವು ಸಭೆಗೆನೇ ಬರ್ತೀರಾ. ஆனா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறீங்க. ಆದರೆ ದೇಶದ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ. அப்ப ஜெபிக்க ಹಾಗಾದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ நம்ம பட்டணங்களிலே, ನಮ್ಮ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ, நம்ம மாநிலத்திலே, ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಒಳಗಡೆ, நம்ம மாவட்டங்களிலே, ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಒಳಗಡೆ, நம்ம தேசத்திலே, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அப்ப நீங்க யாருக்கெல்லாம் இந்த ஃபார்ம் வேணுங்கிறவங்க கையை தூக்குங்க பாப்போம். ಯಾರಿಗೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ಫಾರ್ಮ್ ಬೇಕೋ ಅವರು ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನೋಡೋಣ. கையை உயர்த்துங்க. ಕೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ, உயர்த்துங்க. ಕೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ. உங்க கையில ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. சிஸ்டர் அப்படியே 5-10 ஃபார்ம் கொடுங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. கொடுங்க, பின்னால கொடுங்க. ಹಾಗೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ಒಂದು 5-10 ಫಾರ್ಮ್ನ ಕೊಡ್ತಾ ಇರಿ, ಅವರುಗಳು ಒಬ್ಬೊಬ್ರು ಹಾಗೆ ಪಾಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. கரங்களை உயர்த்துங்க, நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ಫಾರ್ಮ್ಸ್ ಯಾರಿಗೆ ಬೇಕೋ ನಿಮ್ಮ ಕೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಆ ಫಾರ್ಮ್ಸ್ ನ ನೀವು ತಗೊಳ್ಬಹುದು. ಮೊದಲ ಎಳಿಮಿ ನಿಲ್ಲುங்க ಪಾಪೋ. ಕೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತೋದಕ್ಕಿಂತಲೂ ನೀವು ಕೂತಿರೋ ಜಾಗದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಡಿ. எனக்கு ஃபார்ம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் எளிமை நில்லுங்களே. ಈ ಫಾರ್ಮ್ ನ ಯಾರು ತಗೊಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಗುಂಪನ್ನ ನಾನು ಕಟ್ಟಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಉಜ್ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ ಅನ್ನುವಂಥವ್ರು ಫಾರ್ಮ್ ತಗೊಳ್ಳಿ. ಹಂಗನ್ನುವಂಥವ್ರು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ರಿ. ಎಳಿಮೆ ನಿಲ್ಲುங்க. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ 10 ಜನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು 2 ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. 2ರಿಂದ நீங்க ஃபார்ம் வாங்கிட்டு உட்காந்துக்குங்க. ನೀವು ಫಾರ್ಮ್ ನ ತಗೊಂಡು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಎಳಿಮೆ ನಿಕ್ಕறவங்க எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுங்க. ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಫಾರ್ಮ್ ನ ಕೊಡಿ. ಸಿಸ್ಟರ್ கொஞ்சம் வேகமா கொடுங்க. ವಾಲಂಟಿಯರ್ ಸಿಸ್ಟರ್ கொஞ்சம் வேகமா கொடுங்க. ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಆಗಿರುವಂತವರು ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾಗಿ ಫಾರ್ಮ್ಸ್ ನ ಕೊಡಿ. ಮೇಲೆಗಡೆನೂ ಫಾರ್ಮ್ಸ್ ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? கொஞ்சம் மேலே கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா கொஞ்சம் வாலிப தங்கச்சிமாருக்கு முன்னால் வந்தீங்கன்னா கொடுக்க ಹೆಲ್ಪ್ பண்ணலாம். ಮೇಲೆಗಡೆ ಫಾರ್ಮ್ಸ್ನ ಇನ್ನೂ ಪಾಸ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಾರ್ಮ್ கொடுக்கறதுக்கு ஒரு ಸಹೋದರಿಮಾರಿಗೆ வந்து ಹೆಲ್ಪ್ பண்ணலாம். ಓಕೆ, ಫಾರ್ಮ್ಸ್ ಮೇಲೆಗಡೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಫಾರ್ಮ್ಸ್ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? ಫಾರ್ಮ್ನ ಎತ್ತಿ ತೋರಿಸ್ರಿ. ಮೇಲೆಗಡೆ ಕೂತಿರುವಂತವರು. ಓಕೆ. ஃபார்ம் வாங்கினவங்க கவனிங்க. ಫಾರ್ಮ್ನ ತಗೊಂಡಿರುವಂತವರು ಗಮನಿಸ್ರಿ. 4 காரியம் கேட்டு இருக்கிறோம். ಅದರ ಒಳಗಡೆ 4 ಕಾರ್ಯವನ್ನ ಕೇಳಿದ್ದೀವಿ. அந்த ஃபார்மை நீங்க பாருங்க. ಆ ಫಾರ್ಮ್ನ ನೀವು ನೋಡ್ರಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ தான் ಪ್ರಿಂಟ್ பண்ணி இருக்கிறோம். ಅದನ್ನ ಕನ್ನಡದಲ್ಲೇ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. உங்க முதல்ல நாங்க கேட்டிருப்பது, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಕೇಳಿರುವಂತದ್ದು உங்க ಫುಲ್ ಅಡ್ರೆಸ್ நாங்க கேட்டிருக்கிறோம். ನಿಮ್ಮ ಫುಲ್ ಅಡ್ರೆಸ್ ಅನ್ನೇ ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ வேணும். ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಬೇಕು. ವಾಟ್ಸಪ್ ನಂಬರ್ எங்களுக்கு வேணும். ವಾಟ್ಸಪ್ ನಂಬರ್ ನಮಗೆ ಬೇಕು. ஏன்னா உங்களை நாங்க ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ பண்ணுவோம். ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮನ್ನ ನಾವು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஏன்னா நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள். ಯಾಕೆಂದರೆ ನೀವು ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು, ಉತ್ತರವಾದತೋಡು ஜெபிக்கிறவங்க, ಭರವಸೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು. அப்ப உங்களுக்காக நாங்களும் அங்க ஜெபிக்கணும். ಹಾಗಾದರೆ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವೇ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதனால உங்களோட முழு முகவரியும், ಆದ್ದರಿಂದ ಇದರ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮ ಪೂರ್ತಿ ವಿಳಾಸ, உங்களோட ಫೋನ್ ನಂಬರ್, ನಿಮ್ಮ ಫೋನ್ ನಂಬರ್, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு வேணும். ನಿಮ್ಮ ವಾಟ್ಸಪ್ ನಂಬರ್ ನಮಗೆ ಬೇಕು. ஏன்னா இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்க, ಎಲ್ಲರೂ ಇವತ್ತು ಅರ್ಪಿಸ್ತೀರಾ. காலப்போக்கில் அந்த ஜெபம் மங்கி போயிடும் அல்லது விட்டுடுவீங்க. ಆ ದಿನಗಳು ಕಳೀತಾ ಪ್ರಾರ್ಥನೆಯಾದದ್ದು ಕಡಿಮೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತೆ ಅಥವಾ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಾ. அப்போ சில நேரங்களில் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ಹಾಗಾದ್ರೆ ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ.
நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவதற்காக உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ எங்களுக்கு வேணும். ನಿಮ್ಮನ್ನ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಂಬರು ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ನಂಬರು ನಮಗೆ ಬೇಕು. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ಅದಾದ ಮೇಲೆ ಎರಡನೆಯದಾಗಿ உங்களோடு யார் இணைந்து ஜெபிக்கிறாங்க, ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ அவங்க பேர் வேணும், ಅವರ ಹೆಸರು ಬೇಕು. அவங்க ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ தெரிஞ்சா எழுதுங்க, தெரியலன்னா பரவாயில்ல. ಅವರ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ಗೊತ್ತಿದ್ರೆ ಬರೀರಿ, ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ என்ன கிழமை ஜெபிக்க போறீங்க, ಯಾವ ವಾರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, எந்த டைம்ல ஜெபிக்க போறீங்க, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ அதை நீங்க நோட் பண்ணிருங்க. ಅದನ್ನ ಅದರ ಒಳಗಡೆ ನೋಟ್ ಮಾಡಿಬಿಡಿ. அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு நாள், ಅದಾದ ಮೇಲೆ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ದಿವಸ, இந்த 4 வாரம் ஜெபிப்பதற்கு, ಈ 4 ವಾರನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒரு பத்திரிகை இயேசு பிடிக்கிறாளிருந்து வெளியிடுகிறோம். ಯೇಸು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ಆ ಸೇವೆಯ ಪರವಾಗಿ ತಿಂಗಳಿಗೊಂದು ದಿವಸ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೀವಿ. அது பின்மாறி பத்திரிகையாக வெளிவருகிறது. ಅದು ಮುಂಗಾರು ಪತ್ರಿಕೆಯಾಗಿ ಅದು ಹೊರಬರಲಿದೆ. வருதுன்னு சொல்றவங்க ஆம்னு டிக் பண்ணுங்க. ಆ ಪತ್ರಿಕೆಯಾದದ್ದು ನಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅನ್ನುವಂತವರು ಆ ಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಟಿಕ್ ಮಾಡ್ರಿ. ಬರ್ಲಿன்னு சொன்னா நோ சொல்லி டிக் பண்ணிருங்க. ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೋ ಅಂತ ಅನ್ನುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಟಿಕ್ ಮಾಡ್ರಿ. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ನಾವು ನಿಮಗೆ ಆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರುವಂತೆ ಮಾಡ್ತೀವಿ. அந்த பத்திரிகையை பார்த்து ಆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನೋಡಿ நீங்க ஜெபிக்க உங்களுக்கு அது வசதியா இருக்கும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅದು ವಸತಿಯಾಗಿರುತ್ತೆ. சரி, எல்லாரும் நாம இப்ப நீங்க போவதற்குள்ளாக ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈಗ ನೀವು ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ சகோதரி அவங்க பாட்டு பாடும் பொழுது, ಸಹೋದರಿಯವರು ಬಂದು ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗಲೇ அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு தந்துட போறீங்க. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆ ಫಾರ್ಮ್ ನ ಫಿಲ್ ಮಾಡಿ ನಮಗೆ ಅದನ್ನ ನೀವು ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತೀರಾ. எல்லாம் ஃபில் பண்ணி தர போறீங்க, சரியா? ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಫಿಲ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ನಮಗೆ ರಿಟರ್ನ್ ಮಾಡಬೇಕು. ஓகே ஓகே, காட் பிளஸ் யூ.